எஸ்84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். வணிக நலன் குறித்து மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றியும், வணிகங்களுடைய நலன்கள் எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடைகளுக்கு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு ஏ விக்ரமராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணிக சங்க பேரமைப்பு உங்கள் தலைமையில் செயல்பட ஆரம்பித்து ஒரு 14 வருஷம் முடிந்து 15 ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது. நீங்கள் செய்த சாதனைகள் என்னென்ன, நீ கடந்து வந்த பாதை சுருக்கமாக? இல்லை, 41 ஆண்டு காலமாக இந்த சங்கங்களை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். பொறுப்பேற்று பொது வாழ்க்கையிலே தாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சென்னை புறநகர் தொடங்கப்பட்டு பேரமைப்பாக உருவெடுத்து ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் நிறைவு பெற்று 15ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். எங்களுடைய தலைமையிலே பொறுப்பேற்று 15 ஆண்டுகள் மிக சிறப்போடு மிக எழுச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது மனமகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்து வந்த பாதைகள் என்பது மிக கரடுமுரடான பாதைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வியாபாரிகளை பொறுத்தவரையில ஆரம்ப காலத்தில் வணிகம் என்பது பெரிய சிரமமான காரியமாக இருந்தது. அதற்கு அன்றைய காலகட்டத்தில் ரவுடிகளால் பல்வேறு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்தது உண்டு. அதை எதிர்கொள்வதற்குத்தான் தனி மனிதனால் இயலாது என்ற நோக்கத்தோடு சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த சங்கத்தை உருவாக்கி அதன் பிறகு சென்னை புறநகர் என்று சென்னையும் சென்னை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட தொடங்கினோம். 1983 மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலே என்ட்ரி டாக்ஸ், அதாவது ஒரு பொருள் உள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வரி கட்டி தான் உள்ளே கொண்டு வர வேண்டும், அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து நாங்கள் போராடிய காலகட்டம். 3 நாள் கடையடைப்பு, தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்து மதுரையை தலைமையிடமாக வைத்து நாங்கள் போராடிய காலம் உண்டு. அதன் பின்பு நாமே தமிழகம் முழுவதும் வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையோடு அதற்கு புறநகரை பெயர் மாற்றம் செய்து தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு அதனுடைய வருங்காலத்தில் அதற்கு ஏற்பட்ட பல்வேறு இடர்பாடுகளை கடந்துதான் பேரமைப்பு என்று உருவெடுத்து ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் நாங்கள் தலைமை பொறுப்பை ஏற்று 15வது ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ஆகவே கடந்து வந்த பாதை என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு, நாங்கள் ஆரம்பத்தில் ரவுடிகளை எதிர்ப்பதற்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதன் பிறகு அரசியல் கட்சியில தவறான சில நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு இடையூறு ஏற்பட்ட பொழுது அதை எதிர்ப்பதற்கு, இதற்காக தொடங்கப்பட்ட சங்கம். இது படிப்படியாக அதையெல்லாம் ஒரு வகையிலே ஒரு 95 விழுக்காடு அதை குறைத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே வணிகம் என்பது கடந்த காலத்தில் வங்கி மூலமாக நாங்கள் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு குதிரை கொம்பான நிலை இருந்தது. அப்பொழுதுதான் தண்டல், கந்துவட்டி என்ற பல்வேறு கொடுமைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஊடகம், பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏன்னா இன்று அது மிக மிக எளிமையாக்கப்பட்டுவிட்டது. அதாவது இன்றைக்கு கடன் தருவதற்கு வங்கிகள், மற்ற நிறுவனங்கள் பொது நிறைய உள்ளே வந்திருக்கிறது. அதனால கந்துவட்டி கொடுமையிலிருந்து சற்று எங்க ஆளுகள் விலகி இருக்கிறாங்க. நான் முழுசா ஒழியவில்லை. அதாவது ரவுடிசம் செய்து மிரட்டி அவர்களை பணிய வைத்து மிரட்டுவதை பயந்து குடும்பத்தோடு தூக்கிட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆக அந்த நிலைப்பாடுகளை கடந்துதான் இப்பொழுது ஓரளவு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்பது ஆன்லைன் வர்த்தகம், கார்பரேட் கம்பெனிகள் புதிதாக பல்வேறு இ-காமர்ஸ் முறையிலே வணிகத்தை கையில் எடுத்துக்கொண்டு 5000 ரூபாய் முதல் தவணை கடனாயகம் தருவதாக சில இ-காமர்ஸ் அறிவித்திருக்கிறார். இதை அரசு கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் சாமானிய வணிகர்கள் வணிகத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே கொரோனா காலத்திற்கு பிறகு பல லட்சம் வணிகர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். மெட்ரோ திட்டத்தின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் காணாமல் போகிறார். ஏன்னா காணாமல் என்பது வணிகத்தை விட்டு வெளியேறி வேறு கூலி வேலைக்கோ மற்ற சம்பளத்துக்கோ செல்லுகிறார்கள். முதலாளி என்பதை விட்டுவிட்டு மீண்டும் தொழிலாளியாக மாறி இருக்கிறார்கள். தொழிலாளியாக இருந்து முதலாளியாக மாறுவாங்க. ஆனா முதலாளியாக இருந்து தொழிலாளியாக மாறுகின்ற காலம் கடந்து அதை கடந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் முதல்வர் கவனத்தை கொண்டு போயிருக்கீங்களா? முதலமைச்சர் இடத்துல நேரடியாகவே இந்த தகவலை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம்.
அதற்குரிய உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அது உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போன்று மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனை கொண்டு போயிருக்கிறோம். அவர்களுக்கும் அது குறித்து பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று சாமானிய வணிகர்களை பாதுகாப்போம் என்று உறுதி தந்திருக்கிறார். அரசுகளை வந்து உத்தரவாதம் அளித்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வணிகர் நலனுக்கு விக்ரமராஜா ஆரோக்கியமா ஒரு அடையாளமாக, அதாவது வந்து மற்ற மாநிலத்தில் உள்ளது போல இங்கே எடுப்பதற்கு ஏதாவது வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா? அதாவது மற்ற மாநிலத்தை விட வணிகர் சங்கம் என்பது தமிழகத்தில் மிக வலிமையாக வைத்திருக்கிறோம். ஒரு ஒற்றுமை பகிர்ந்திருக்கிறோம். குறிப்பாக ஜாதி மதம் மொழி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு குடும்பமாக நாங்கள் வணிகர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, மற்ற மாநிலத்தில் வந்து வணிகர்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் உண்டு. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட விஷயங்கள்ல அந்த அவேர்னஸ் உண்டு. அது போன்ற ஒரு அவேர்னஸ் இல்லை, அதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இளம் தொழில் முனைவோர் ஒரு அமைப்பை உருவாக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்று நாம் வணிகத்தை தொடங்கியிருக்கிறோம், வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு உலக நாடுகள் முழுவதும் இன்று தமிழகத்தில் உள்ள சாமானிய வணிகர்கள், சாமானிய உற்பத்தியாளர்களும் அழைத்து கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் பொருளை சந்தைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய பேரமைப்பு வழித்தடத்தை மிக தெளிவாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. மாற்றுக்கருத்தல்ல. ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன்னா, உலகத்துக்கே வந்து திரைக்கடல் ஓடி வணிகத்தை கற்றுக் கொடுத்தவர் சோழர்கள். அது கடல் வணிகமா இருக்கட்டும், கடல் கடந்த வணிகமா இருக்கட்டும், உலகத்துக்கே வணிகம்னா என்ன, வணிகத்தோட முக்கியத்துவம்னா, வணிகம்னா வந்து பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, அதில் வந்து நிறைய வந்து புண்ணியத்தை சேர்க்கணுங்க சொன்னவர்கள் சோழர்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இப்பவுமே வணிகர்களை பொறுத்தவரை தன் லாப நோக்கத்தோடு மட்டும் செய்பவர்கள் அல்ல. அதுக்கு பல்வேறு உதாரணங்களை எல்லாம் சொல்ல முடியும். இன்னைக்கு சுனாமி ஏற்பட்டாலும் சரி, புயலால் வெள்ளம் ஏற்பட்டாலும் சரி, பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய கரம் நீட்டுகின்றவர்கள் வணிகர்கள். அது எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. பெரும்பான்மையான வணிகர்கள் அப்படி இருக்காங்க. ஒரு சில வணிகர்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக, அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. ஆனால் அதையே வந்து பல மடங்காக விற்பதற்கான சில வணிகர்கள் வந்து இருக்கிற நிலையில் அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்வதற்கான விஷயத்தை வந்து முன்னெடுக்கலாம்ல. நாங்களே முன்னெடுத்து கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுங்க. வியாபாரிகளையும் அது பணியாற்றக்கூடிய ஊழியர்களையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த ஆன்லைன் மூலமாக என்ன பொருள் என்ன விற்பனை செய்யப்படுது அதை விட 2 ரூபாய் குறைத்தவங்களால் கொடுக்க முடியும். அதை கட்டாயம் கடைபிடிங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான பல்வேறு பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மக்களுடைய மனநிலை என்னன்னா, எங்க குறைவா இருக்கு அங்கதான் போவாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்கா நாட்டுல ஜப்பானியர்ஸ் ஒரு கடைக்கு போறாங்க. அங்க போய் ஒரு பாசுமதி ரைஸ் கேட்கிறாங்க. அப்போ அதனுடைய வியாபாரி, இது அமெரிக்கா நாட்டை சார்ந்த அரிசி, இது ஜப்பான் நாட்டை சார்ந்த அரிசி என்று சொல்லுகிறார். ஜப்பான் நாட்டு அரிசி 2 ரூபாய் விலை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனா ஜப்பானியர் எதை வாங்கியிருப்பாங்க? ஜப்பான் நாட்டு அரிசியை வாங்குறாங்க. இந்த மனப்பக்குவம் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் கட்டாயம் குடியேற வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்தில் காமர்ஸ் இல்லை, கார்பரேட் கம்பெனிகள் இல்லை, எல்லாம் மறைந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் அன்று உதவி கரமாக பொருளை கொடுத்து உதவியது சாமானிய வணிகர்கள் என்பதை மக்கள் மறக்கக்கூடாது. 1 ரூபாய் அதிகமாக வியாபாரிகள் சொன்னாலும் பகிர்ந்து கொண்டு இந்த வியாபாரத்தை மற்றவர்கள் கையிலே போய்விடாமல், ஏன்னா இன்றைக்கு பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு பொருள் வாங்குறாங்க மக்கள், ஆன்லைன் மூலமா பொருள் வாங்குறாங்க மக்கள், அதனுடைய வருவாய் அந்த நாட்டுக்கு போகும், இங்க இல்லை. ஆகவே நம்ம வீட்டு அருகில் உள்ள வியாபாரியிடம் பொருள் வாங்கினால் அந்த வருமானம் இந்த மண்ணுக்கே மீண்டும் வந்து சேரும். இதை மக்கள் புரிந்து கொண்டு இங்குள்ள வணிகர்களை பாதுகாப்பது என்பது வணிகத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டை பாதுகாப்பது, இந்த மக்களை பாதுகாப்பது தான் உண்மையாக இருக்கும். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறார். அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை ஊர்களுக்கும் எளிதாக கொண்டு போறதுக்கு அந்த வேர்ஹவுஸ் வந்து இருந்தா ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஊடகத்தை பார்க்கக்கூடிய விவசாயிகள், வியாபாரிகள் அண்டை மாநிலத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும், கடல் விட்டு கண்டம் விட்டு வேறு நாடுகளுக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வழித்தடம் அமைத்து தருவதற்கு தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய பேரமைப்பு ஏற்கனவே அமைத்திருக்கிறது, தயாராக இருக்கு, உறுதியாக இருக்கிறது. இந்த ஊடகத்தின் மூலமாக தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய பேரமைப்பை அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அதற்கு என்ன உதவி வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கோம். வணிக சங்க பேரமைப்பு நாளடைவில் ஒரு அரசியல் கட்சியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய பேரமைப்பு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எந்த காலகட்டத்திலும் வணிகர் சங்கமாக மட்டுமே இருக்குமே தவிர அரசியல் கட்சிக்காக மாறுவதற்கு வாய்ப்பே இருக்காது. அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு
வாக்களிங்கள் என்று சொல்லக்கூடிய பக்குவம் எங்களிடத்துல இருக்கிறது. யாரை வெற்றி பெற வைக்க வேண்டுமோ அவர்களை வெற்றி பெறக்கூடிய சக்தியாக எங்களை அமைப்பு இருக்கும். மிக நன்றி சார். நன்றி.